தமிழக நீதித்துறை வரலாற்றில், ஏன் இந்திய நீதித்துறை வரலாற்றிலேயே இந்த தீர்ப்பு என்பது ஒரு நெத்தியடி தீர்ப்பு என்பார்களே, அப்படிப்பட்ட ஒரு நெத்தியடி தீர்ப்பு என்றுதான் கூற வேண்டும். ஒரு குடும்பத்தின் போராட்டம், நீதி போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாகவே இது பார்க்க வேண்டும் என்றுதான் கூற வேண்டும். 9 குற்றவாளிகளுக்கும் மரண தண்டனை விதித்து நீதிபதி முத்துக்குமரன் தீர்ப்பளித்திருக்கிறார், தண்டனை விவரத்தை கொடுத்திருக்கிறார். முதலே இவர்கள் குற்றவாளிகள் என்று கூறியது, அதன் பிறகு தண்டனை விவரங்கள் என்பது 4 முறை தள்ளி சென்று 5வது முறையாக இன்று மாலை அந்த வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்க என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் இது நீதிபதி அந்த சொல்லும் பொழுது மிக தெளிவாக ஏன் நான் மரண தண்டனை கொடுத்தேன் 9 பேருக்கும் என்பதை மிக தெளிவாக வழக்கம் விளக்கி இருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். அதாவது குற்றவாளிகள் அனைவருமே எங்களை சார்ந்து ஒரு குடும்பம் இருக்கிறது, எனவே எங்களுக்கு குறைந்தபட்ச தண்டனை தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைக்கின்றனர். அதையும் கருத்தில் கொண்ட நீதிபதி பிறகு தீர்ப்பினை வாசிக்கிறார். அந்த தண்டனை விவரத்தை வாசிக்கும் பொழுது சொல்கிறார், குற்றவாளிகளை சார்ந்து குடும்பம் உள்ளது என்பதால் தண்டனை குறைக்க வேண்டும் என்பதை ஏற்க இயலாது. தண்டனை குற்றத்தின் தன்மையை பொறுத்தே தண்டனை தீர்மானிக்கப்பட வேண்டும். தண்டனை குற்றத்தின் தன்மையை பொறுத்தே தீர்மானிக்கப்பட வேண்டும். குற்றவாளிகள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்துள்ளதால் கடுமையான குற்றமாகவே இது கருத வேண்டும். குற்றவாளிகள் நல்ல அறிவு வளர்ச்சி உள்ளவர்கள், படித்தவர்கள், எனவே இதனை சாதாரண குற்றமாக கருத முடியாது. பொதுமக்கள் பணத்தில் அரசு ஊதியம் பெற்றவர்கள் பொருளாதார அழுத்தத்தையோ மன அழுத்தத்தையோ காரணமாக கூற இயலாது என கூறிய நீதிபதி முத்துக்குமரன், சட்டத்தை காக்க வேண்டியவர்களே குற்ற செயலில் ஈடுபட்டுள்ளார்கள், வேலியே பயிரை மேய்ந்தது போல அதிகார துஷ்பிரயோகம் செய்துள்ளனர், தந்தை மகன் இருவர் மீதும் பொய் வழக்கு போடப்பட்டுள்ளது நிரூபணமாகி இருக்கிறது. எங்கு அதிகாரம் உள்ளதோ அங்கு பொறுப்பு அதிகமாக இருக்க வேண்டும். சட்ட திட்டங்களை காற்றில் பறக்க விட்டுவிட்டு காவல்துறையினர் செயல்பட்டுள்ளனர். இரக்கமின்றி அடித்ததை கொடூரமாகவே பார்க்க வேண்டும். ஒரே நேரத்தில் தந்தை மகன் என ஒரு குடும்பத்தின் ஆணி வேர் பிடுங்கப்பட்டுள்ளது. சாதாரண நபர்கள் குற்ற செயல்களில் ஈடுபட்டிருந்தால் அவர்களுக்கு சாதாரண தண்டனை வழங்கப்பட வேண்டும். ஆனால் சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையினரே இந்த குற்ற செயல்களை செய்துள்ளனர். காவல் நிலையங்களில் ஏற்படும் மரணங்களில் நேரடி சாட்சிகள் அரிதிலும் அரிதாக இருக்கும். ஆனால் இந்த வழக்கில் நேரடி சாட்சியுமே இருக்கின்றது. குற்றவாளிகளுக்கு பொருளாதார ரீதியாகவும் கடுமையான தண்டனை வழங்கினால்தான் இது போன்ற குற்றங்கள் நடைபெறுவதை தடுக்க முடியும் என நீதிபதி முத்துக்குமரன் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே வழக்கில் கைது செய்யப்பட்ட 9 போலீசாருக்கும் மரண தண்டனை விதிப்பதே சிறந்தது. இது போன்ற வழக்குகளில் ஆயுள் தண்டனை வழங்கினால் இப்படி செயல்படும் போலீசாருக்கு அச்சம் ஏற்படாது. எனவே இந்த வழக்கின் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர், சப் இன்ஸ்பெக்டர்கள் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ், தலைமை காவலர் முருகன், காவலர்கள் சாமதுரை, முத்துராஜ், செல்லதுரை, தாமஸ் பிரான்சிஸ், வெயில் முத்து ஆகிய 9 பேருக்கும் மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. அவர்கள் செய்த தந்தை மகன் என 2 குற்றங்கள் இருப்பதால் இரட்டை மரண தண்டனை என்ற வகையிலே நீதிபதி முத்துக்குமரன் இந்த அதிரடி தீர்ப்பினை வழங்கியிருக்கிறார். இந்த 9 போலீசாரும் இந்த இரட்டை கொலை வழக்கை சிபிஐ விசாரித்தது. இந்த வழக்கு மதுரை மாவட்ட 1வது கூடுதல் செஷன்ஸ் கோர்ட்டிலே நடைபெற்றது. தந்தை மகன் கொலை வழக்கில் கைதான 9 போலீஸ்காரர்களும் குற்றவாளிகள் என கடந்த 23ஆம் தேதியே நீதிபதி முத்துக்குமரன் தீர்ப்பளித்திருந்தார். தண்டனை விவரங்கள் அறிவிப்பு மட்டும் தள்ளி போய் இன்று அந்த 9 பேருக்கும் இந்த மரண தண்டனை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் மேல்முறையீடுக்கு சென்றாலும் அந்த நீதிபதி வழங்கிய தீர்ப்பின் சாராம்சம் என்பது மிக தெளிவாக விளக்கமாக நீதிபதி கொடுத்திருக்கிறார். எனவே இவர்கள் அனைவரும் மீண்டும் தப்பிக்க முடியாது என்ற வகையில பாதிக்கப்பட்டவர்களின் வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த தண்டனை பெற்ற 9 பேரும் தற்போது சிறைக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். அவர்கள் மீண்டும் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். எனவே இந்த 9 பேரும் குற்றம் செய்து நிரூபிக்கப்பட்டு 9 பேருக்கும் மரண தண்டனை, உச்சபட்ச தண்டனையாக மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. அரிதிலும் அரிதான வழக்காக இதை பார்க்கிறேன் என்ற வகையில் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். இது ஏதோ ஒரு சாதாரண வழக்காக கடந்துவிட முடியாது. வேலியே பயிரை மேய்ந்த கதை போல சட்டத்தை காக்க வேண்டிய போலீஸ்காரரே இது போன்ற செயலை செய்திருக்கிறார்கள். எனவே கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்ற வகையிலே மரண தண்டனை கொடுத்திருப்பதாக நீதிபதி விளக்கம் அளித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, தமிழக காவல்துறை வரலாற்றிலே இது ஒரு கருப்பு நாள் என்ற வகையில் தான் குறிப்பிட வேண்டும். என்றால் மிகப்பெரிய ஒரு காவல்துறையே கையில் சட்டத்தை காக்க வேண்டிய காவல்துறையை இது போன்ற அதிகார துஷ்பிரயோகம் செய்து
கொடூரமான தண்டனை செய்து இரட்டை கொலையை செய்திருக்கிறார் என நீதிபதி குறிப்பிட்டிருப்பது மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே குற்றமிழைத்த 9 பேருக்கும் இரட்டை மரண தண்டனை என நெற்றியடி தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். இது அந்த குடும்பத்தின் நீதி போராட்டம், ஒரு குடும்பத்தின் சபதம். இவர்களுக்கு நீதி வேண்டும், நீதி பெறுவோம் என்ற வகையில் தொடர்ந்து போராடினார்கள். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சத்தியம் தொலைக்காட்சி இந்த செய்தியை முதலிலே வெளிக்கொண்டு ஊடக வெளிச்சத்தை போட்டு காட்டி அதன் பின் தான் மற்ற ஊடகங்கள் இதை செய்தியாக்கி கொண்டு வந்தார்கள். பிறகு நீதிபதியே உயர்நீதிமன்ற உத்தரவின்படி இந்த வழக்கு எடுக்கப்பட்டு சிபிஐ விசாரணை கொண்டு வரப்பட்டு 2020 நடைபெற்ற வழக்கு இந்த சம்பவம். அதற்கு தற்போது நீதி கிடைத்திருக்கிறது. எனவே அந்த வகையில் அந்த குடும்பத்தாருக்கு மிகப்பெரிய ஒரு நிம்மதி கிடைத்திருக்கும். குறைந்தபட்சம் அவர்கள் 2 உயிர்களை இழந்து விட்டார்கள். இருந்தாலும் குறைந்தபட்சம் அந்த நீதி கிடைத்தது என்ற நிம்மதியாவது அவர்கள் கிடைத்திருக்கும் என்றுதான் கூற வேண்டும். எனவே அந்த 9 பேருக்கும் அந்த இரட்டை மரண தண்டனை வழங்கிய நெத்தியடி தீர்ப்பு என்பது தமிழக நீதித்துறை வரலாற்றிலே பெரும் ஒரு முக்கியமான தீர்ப்பாக தொடர்ந்து பார்க்கப்படுவதில் மாற்று கருத்தில்லை. ஆபிரகாம், தகவலுக்கு நன்றி. சண்முக சுந்தரம்.